ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه وسلم أما بعد. قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். அனைத்து புகழும் அந்த அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலானார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. 22ஆம் நாள் தராவிஹ் நிறைவு செய்து அமர்ந்திருக்கிற இந்த நல்ல வேளையில் ஓதப்பட்ட வசனங்களில் குறிப்பாக நேற்றைய சூரத்துல் அஹ்காஃப் என்று சொல்லக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூறாவிலே பெற்றோர்களை பற்றிய சிறப்புகளையும் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய முக்கியமான கடமைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். ஒரு காலங்கள் பெற்றோர்கள் என்று சொல்லும் பொழுது மனித வர்க்கத்திற்கு பெற்றோர்கள் மீது உண்டான கண்ணியமும் அவர்களுக்கு பேண வேண்டிய கடமைகளை பற்றி உன்னதமான தகவல்களும் வாழ்நாளில் அவர்களின் சிறப்புகளையும் பெரிதாக மதிக்கப்பட்ட காலங்கள் மாறி பெற்றோர்கள் என்பவர்களை சுமையாக நினைக்கக்கூடிய, பெற்றோர்களினுடைய கடமைகளையும் சுமையாக நினைக்கக்கூடிய ஒரு அவலநிலையான ஒரு காலத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, முதலில் அல்லாஹுவை வணங்குவது, பிறகு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் தீர்ப்பாக ஆக்கியிருக்கிறான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் எதை தீர்ப்பு என்று சொல்லுகிறானோ அதை அல்லாஹ் கடமை என்று இந்த அடியார்களுக்கு புரிய வைக்கிறான். பெற்றோர்களுக்கு உபகாரம் என்றால் நாம் எதை நினைக்கிறோம்? பெற்றோர்களுக்கு உபகாரம் என்பதை பல விஷயங்களை இங்கு பேசிக்கொள்ளலாம். எந்த நேரத்தில் ஒரு பெற்றோருக்கு எது தேவைப்படுகிறதோ அதை சரியாக கொடுப்பதுதான் உபகாரம். ஒரு பெற்றோருக்கு பணம் தேவைப்படுகிறது என்றால் பணத்தை கொடுப்பது உபகாரம், பொருளாதாரத்தை கொடுப்பது உபகாரம். ஒரு சில பெற்றோர்களுக்கு பணம் பொருள் எல்லாம் இருக்கும், பெரிய பணக்காரராக இருப்பார், பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், ஆனால் நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். அந்த பெற்றோருக்கு இவர் நல்லாக இருக்கிறாரா என்று கேட்பதுதான் உபகாரம். இன்னும் சில இடங்கள்ல சில பெற்றோர்கள் இருப்பார்கள், தினமும் சந்திக்க நேரிடும், தினத்தும் பேசக்கூடிய சூழ்நிலைகள் நேரிடும், பணமும் கொடுப்பார், நல்லா இருக்கிறான்னு கூட கேட்பார், ஆனால் அந்த பெற்றோருக்கு அவர் ஹிதுமத்து செய்ய மாட்டார். பெற்றோருக்கு ஹிதுமத்து செய்வதை, பெற்றோருக்கு பணிவிட செய்வதை வெட்கமாக கருதுவார். நாம செய்யணுமா? அல்லது அந்த பணியாளர்களை ஏற்பாடு செய்து வைப்பதற்கு கூட அவரால் முடியாது. இதை பற்றியும் இன்று ஓதப்பட்ட சூறாவினுடைய வசனங்கள் நிறைய நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 நபிமார்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு தாங்கள் எப்படி இருக்கிறோம், உபகாரம் செய்கிறோம் என்பதை குறித்து அல்லாஹ்விடத்தில் மெய் சிலிர்த்து பிரார்த்தனை செய்த 2 நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். சூரத்து மரியம்ல நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன வார்த்தை, வபர்ரம் பிவாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் அசியா. அல்லாஹ் என்னை என் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தவர்களாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாகவோ அட்டூழியம் செய்தவனாக இல்லை என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, வபர்ரம் பிவாலிததி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகியா. என் உம்மாவுக்கு, ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உம்மா மட்டும்தானே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தானே, என்னுடைய உம்மாவுக்காக நான் உபகாரம் செய்தவனாக இருக்கிறேன். என்னை அல்லாஹ்
தர்த்திரியம் பிடித்தவனாகவோ அல்லது என்னை அல்லாஹ் அட்டூழியம் செய்தவனாகவோ ஆக்கவில்லை என்று 2 பேரும் அல்லாஹ்ட்ட துவா செய்யும் பொழுது நன்றி கடனாக பேசுவார்கள். இங்க என்ன விஷயம்னா, உபகாரம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்பது என்பதை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற பெரிய நிஅமத் என்பதை இங்கு குறிக்கிறது. அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்தவர் மட்டும்தான் வணக்கஸ்தாலி என்றால் இல்லை. தன் தாய்க்கும் தந்தைக்குமான உபகாரத்தை யார் சரியாக செய்கிறார்களோ அவர்கள் தான் வணக்கஸ்தாலி. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்கிறது. தன்னுடைய தந்தை சொல்வார்கள் இல்லையா, ஒரே வாசல்ல எல்லாரும் போய் நுழைஞ்சிடாதீங்க, உங்களை பார்த்தா பெரிய கூட்டமாக தெரியும், எனவே 4 பேர் கண்ணு பட்டுரும், எல்லாம் வேற வேற மாதிரி பேசுவாங்க, நீங்கள் பலதரப்பட்ட வாசலில் நுழையுங்க, ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு ஆளும் நுழையிற மாதிரி நுழையுங்க. அந்த மன்னரிடம் நீங்கள் போகும் பொழுது யா புனைய லா ததுகுலு மின் பாபி வாஹிதின், ஒரு வாசல்ல நுழையாம வதுகுலு மின் பாபின் முத்தஃபர்ரிகா அபுவாபின் முத்தஃபர்ரிகா, பலதரப்பட்ட வாசல்களை நீங்க நுழைஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட உங்களுடைய மீது விழக்கூடிய கண் பார்வையின் ஆபத்து கொஞ்சம் குறையும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ்ல வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பற்றி பேசக்கூடிய அந்த ஆயத்துல வலம்மா தஹலு மின் ஹைது அமரஹும், அவங்க வாப்பாவும் அவங்க பெற்றோர்களும் சொன்னது மாதிரியே நுழைந்த பொழுது அல்லாஹ் அவர்களை இன்னும் மேலும் கண்ணியப்படுத்தினான், யூசுஃபையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களையும். இந்த ஆயத்துகளுக்கு நிறைய தஃப்சீர்கள் நமக்கு சொல்றாங்க. என்னன்னா, பெற்றோர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் பிற்காலத்திலே எதிர்காலத்திலே மன்னர்களை போன்று வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வருகிறது. பெற்றோர்களுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தவர்களுடைய பிற்காலம் என்பது, அதாவது கடைசி காலம் என்பது, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, மிகவும் மோசமான காலங்கள். வாழலாம், இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், தாம் தூம்னு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்காது. யாருக்கு நம்ம செலவு செய்யணும் என்பது குறித்து குர்ஆன் சொல்லுகிறது. ஒருவருடைய சம்பாத்தியத்தில் எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்ய வேண்டும் என்று இவர்கள் நபியை உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்வீங்கள், அது நல்லதாக இருக்கட்டும். நீங்கள் யாருக்கு செலவு செய்கிறீர்கள் என்றால் லில் வாலிதைன் வல் அக்ரபீன், முதல்ல உங்க பெற்றோர்களுக்கு தான் செலவு செய்யணும் குர்ஆன் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு சொந்தக்காரர்கள், அதற்கு பிறகு எத்தீம்கள், அதற்கு பிறகு மிஸ்கீன்கள். பெற்றோர்களுக்கு முதல் செலவு செய்யுங்கள். அந்த பெற்றோர்களுடைய கடன் இருக்கிறதா என்பதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் பெற்றோர்களுக்கு கடன் இருக்கிறது, நான் முதலில் அதை நிறைவேற்ற வேண்டுமா என்றால், முதலில் அதை தான் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். கடைசி காலத்தில் என் பெற்றோர் சதக்கா செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆனால் அவர்கள் அதற்கு முன்னால் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது நான் அவர்களுக்காக சதக்கா செய்தால் அதனுடைய நன்மை எனக்கு கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்று சொன்னார்கள். பெற்றோர்களுக்காக செலுத்தப்படக்கூடிய நன்மைகள். அதே மாதிரி பெருமக்களே, இப்படி நிறைய ஹதீஸுகள், உங்களுடைய குழந்தைகள் மின் அத்தியப கசியபு குழு மின் கசியபிக்கு அவுலாதிக்கும், நிறைய இடங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய காசு கேட்பதற்கு வெட்கப்படுகிறார்கள். என் பிள்ளைகிட்ட கேட்டா ஏதாவது நினைப்பானா? அதே மாதிரி பெற்றோர்கள் செலவு செய்வதை தடுப்பதற்காக, பிள்ளைகளுக்கு செலவு செய்ய தடுப்பதற்காக எந்த உறவுகள் வந்தாலும் அந்த உறவுகளை நினைத்து பெற்றோர்கள் நீங்கள் மனம் கொணர வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெற்றோர்கள் சாப்பிடக்கூடிய உணவிலே ரொம்ப சிறந்த உணவு எது என்றால், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எதை சம்பாதிக்கிறார்களோ அதிலிருந்து நீங்கள் உண்ணுவதுதான் மிக சிறந்த உணவு என்று, சிறந்த செலவு என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை குறித்து சொன்னார்கள். பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லும் பொழுது 3 முறை உன் தாய் உன் தாய் உன் தாய் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் தந்தை என்று சொன்னார்கள். ஏன் தாய் என்று சொன்னார்கள் என்றால், குர்ஆன் சொல்லுகிறது, ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அவர் முதலில் சுமக்கிற அந்த சுமையும், அதற்கு பின்னால் வலஅத்துஹு குர்ஹா, பெற்றெடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற வலியின் சுமையும், அதற்கு பின்னால் வஹம்லுஹு ஃபிஸாலுஹு 30 ஷஹரா,
அதற்கு பின்னால அந்த குழந்தையை பெற்று அதற்கு பால் கொடுத்து அதை எப்படி இருக்கிறான் என்று பார்த்து அதற்கு குடிப்பதற்காக இவர் அதற்கு ஏற்றாது போரி சாப்பிடுவார். அதற்கு உஷ்ணம் வந்துடக்கூடாது, அதுக்கு வயிற்று வலி வந்துடக்கூடாது, அதற்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதற்கு சளி பிடித்திடக்கூடாது என்பதற்காக ஒரு தாய் சாப்பிடுகின்ற உணவு இப்படி 3 வினாடிகளையும் 3 விடைகளிலும் ஒரு தாய் தன் குழந்தைக்காக ஏற்படுத்துகிற சிரமத்திற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாய் 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 என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் தந்தை என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு ஹதீஸில் வருகிறது, அந்தவ மாலுக்கல் அபீக், என்னதான் நீ செலவு செஞ்சு உன் மனைவி மக்களுக்கு செலவு செஞ்சாலும் உனக்கு தந்தை இருக்கிறது என்றால் நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்குத்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தாய் தந்தைக்கு பாகுபாடு பார்த்து தாயை மட்டும்தான் கவனிக்கணும், தந்தையை கவனிக்க கூடாது, அதற்கு பின்னால் தந்தை தான் என்றெல்லாம் கிடையாது. இருவரையும் சமமாகவே நடத்தப்பட வேண்டும். இருவருடைய அனுமதி பேரில் தான் உங்களுடைய பொருளாதாரம் அரங்கேற்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி பெருமக்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒரு பெற்றோர்கள் காஃபிராக இருந்தால், முஷ்ரிக்காக இருந்தால், அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் பொழுது என்னுடைய தாய் அவர்கள் காஃபிராக இருந்த நேரத்தில் என் மீது அவர்கள் பாசம் காட்டி என்னோடு வந்து நல்ல பழகணும் என்று விரும்பினார்கள். நான் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நின்றேன். யா ரசூலுல்லாஹ், அவங்க என் மேலே பாசமாக இருக்கிறாங்க, நான் இப்போ அவங்கள்ட்ட பழகணுமா, அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்க வச்சுக்கலாமா என்றெல்லாம் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் உன்னுடைய தாய், அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய ஹக்குகள் எல்லாவற்றையும் செய்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகத்தின் தேவையான நற்கருமங்கள் எதுவெல்லாம் உன் தாய்க்கு செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யணும். உன் தாய் உன்னை ஷிர்க் செய் என்று சொன்னால் மட்டுமே நீ அதற்கு வழிபடக்கூடாது. மற்றபடி உங்களுடைய தாய் ஷிர்க் செய்தாலோ, உங்களுடைய தாய் எனக்கு அந்த கோயிலுக்கு கொண்டு போய் விடு, என்னை அந்த ஆலயத்தில் கொண்டு போய் விடு என்று சொன்னாலும் அந்த மக்கள் அந்த தாய்க்கு உபகாரம் செய்து தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நாம ஷிர்க் செய்ததை சொல்லுவோம், அதை செய்ய தேவையில்லை. ஆனால் அவர்கள், நான் இந்த சமயத்தில் தான் இருப்பேன், இந்த மதத்தில் தான் இருப்பேன், அவர்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை செஞ்சுத்தான் ஆகணும். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் பாதுகாத்து தருவானாக. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தந்தருள் புரிவானாக. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யஹில்லு லிரஜுலின் யுஅதா அத்தியன் சும்ம யர்ஜுஉ ஃபீஹா. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அன்பளிப்பு இஸ்லாத்தில் கொடுப்பது என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். அன்பளிப்பை கொடுத்து ஒருத்தர் திருப்பி அந்த அன்பளிப்பை வாங்கினாருன்னு சொன்னால் அது கேடான விஷயம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் தான் எடுத்துக்கொண்ட வாமிட்டை திருப்பி தானே தன்னுடைய வாந்தியை விழுங்குவதற்கு சமம் என்று இஸ்லாம் சொல்லும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தந்தை மகனுக்கு அன்பளிப்பு கொடுத்து அந்த மகனிடமிருந்து அன்பளிப்பை திருப்பி வாங்க முடியும். இஸ்லாம் சொல்லுகிறது அந்த உரிமை தந்தைக்கு மட்டும்தான் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. புரியுதா? தந்தை நமக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, வாட்ச் கொடுக்குறாரு, இல்லை ஏதாவது நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அல்லது வீடே கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், திருப்பி அந்த தந்தை எடுத்துக்கொள்ள முடியும். எனக்கு கொடுத்துட்டு திருப்பி நீங்க வாங்க முடியாதுன்னு யாரும் எதுக்கு பேச முடியாது, தந்தையிடம் பேச முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் மார்க்கம் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய சதவீதங்கள் அதிகமான கண்ணியம் பெருமிதம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒருவர் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றோர்கள்ட்ட உபகாரம் செய்வது சம்பந்தமாக கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆண் மகன் இருக்கிறான், நான் ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறேன், அந்த அன்பளிப்பு அந்த ஆண் மகனுக்கு மட்டும்தான் நான் கொடுக்கிறேன், மற்ற பிள்ளைகளுக்கு என்னால் கொடுக்க இயலவில்லை, இது சரிதானா? அதாவது ஒரு பெற்றோராக கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை போன்று பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு சில கடமைகளை செய்யணும். அதில் மிக முக்கியமான கடமை எதுன்னு சொன்னா, 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளை இருந்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சில வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு நல்லா கவனிப்பாங்க, ஆண் பிள்ளையை விட்டுருவாங்க. சில வீட்டில் மூத்த பிள்ளைகளை மட்டும் கவனிப்பாங்க, இளைய பிள்ளைகள் 3வது பிள்ளைகளை விட்டுருவாங்க.
இந்த மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகளை விடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதிலே குறிப்பாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, முதல் மனைவி இரண்டாவது மனைவின்னு இருக்கும். ஒன்று முதல் மனைவி இறந்திருந்தாலோ அல்லது முதல் மனைவி தலாக்கு குலா பெற்று பிரிந்திருந்தாலோ அந்த பிள்ளைகளுக்கு பிறந்திருக்கிற பிள்ளையும் இப்பொழுது இருக்கக்கூடிய பிள்ளையையும் சரிமமாகவே நடத்த வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக நம்முடைய மக்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், பெற்றோர்களை திட்டுபவர்களாக நீங்கள் ஆகாதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அங்கே இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எப்படி பெற்றோர்களை திட்டுவோம் என்று கேட்டார்கள். நாங்கள் எப்படி எங்கள் பெற்றோர்களை திட்டுவோம்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இன்னொருவருடைய பெற்றோரை திட்டும் பொழுது அவன் உங்களுடைய பெற்றோரை திட்டுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், அரபியில் இருக்கு. நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். நீங்க அவனுடைய தந்தையையோ அவனுடைய தாயையோ திட்டினால் அவன் உன் தந்தையும் உன்னுடைய தாயையும் திட்டுவான். இப்ப இந்த ஹதீஸை பொருத்தி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிகிறது என்றால், வீட்டிலே வரக்கூடிய மருமகள், வீட்டிலே மருமகளாக வருபவள் தன் கணவனினுடைய தந்தையையும் தாயையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையையும் தாயையும் தவறாக பார்த்து தன் கணவன் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கிற பொருளாதாரத்தை தடுத்து அல்லது தன் கணவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சேர வேண்டிய ஹக்குகளை தடுக்கக்கூடிய மருமகள் ஒரு பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய தாய்க்கும் போய் சேரக்கூடிய, உங்களுடைய தந்தைக்கு போய் சேரக்கூடிய நன்மை தடுக்கப்படும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய சாராம்சம். யோசிக்கும். இது வெறும் திட்டுறதோட முடியக்கூடிய ஹதீஸ் அல்ல, ஆழமான கருத்து இருக்கக்கூடிய ஹதீஸ். நிறைய இடங்கள்ல தான் வந்ததற்கு பின்னால் ஒரு பெண் தன்னை மட்டும்தான் கணவன் பார்க்கணும், தாயையும் தந்தையும் பார்ப்பது கடமையல்ல என்று நினைக்கிறாள். தவறு, அது முற்றிலுமான தவறு. ஷரீஅத்திலே அதற்கு முழுவதுமாக இடமே இல்லை. அந்த தாயும் தந்தையும் வஃபாத் ஆன பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்காக ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அவர்களுக்காக ஹஜ் செய்யலாம் என்று வருகிறது. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அவர்களுக்காக நீங்கள் உம்ரா செய்யலாம் என்று வருகிறது. எவ்வளவு விஷயங்கள் பெற்றோர்களுக்காக வேண்டி நாம செய்ய வேண்டிய நற்கர்மங்கள், சதக்காக்கள் நிறைய இருக்கிறது பெருமக்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்டு சென்ற சொத்துக்களில் சிறந்த சொத்து எது என்றால் நீங்கள் பெற்றெடுத்த உங்களுக்காக துஆ செய்த சாலிஹான பிள்ளைத்தான், அந்த சொத்து தான் உங்களுக்கு பெரியது. நீங்கள் மறைந்த பின்பும் அவர்கள் செய்கின்ற துஆக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. உள்ளத்தில் சலனங்கள் இல்லாத, உள்ளத்திலோ அல்லது உடலிலோ எந்த விதமான செலவும் இல்லாமல் ஆரோக்கியமாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. மறைந்துவிட்ட நம்முடைய பெற்றோர்களின் மன்னரைகளை அல்லாஹ் விசாலமாக்கி தந்தருள் புரிவானாக. எத்தனையோ காரியங்கள் கடந்ததற்கு பின்னால், இறைவனை வணங்குவதற்கு பின்னால் இறைவனுக்கு நிகராக கடவுளாக இல்லை, கடவுளாக வர்ணிப்பதை அல்லாஹ் தடுத்ததின் போலும் அந்த பெற்றோர்களினுடைய உன்னதமான பெருமிதத்தை வாழும் காலம் எல்லாம் நாம் செய்யக்கூடிய செய்கைகளிலும் அல்லாஹ் அதற்கு அந்த பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ரகமான சொர்க்கத்தை நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.